ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆழத்திலே நிறைய மர்மங்கள் இருக்குங்க, நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. இந்த மிஸ்ட்ரிஸ ரிவீல் பண்ணும்படியாய் இங்க ஒரு ஆர்கனிசத்தை பத்தி, உயிரினத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த உயிரினம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அபூர்வமான உயிரினம். எங்கே சூரிய வெளிச்சம் ஊடுருவ முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஆழ்கடல்ல இந்த உயிரினங்கள் வசிக்குது. இந்த உயிரினத்தை நான் பார்க்கிறப்போ, படிக்கிறப்போ கர்த்தரின் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு ஆழ்ந்த வேத ரகசியத்தை நாம இங்க பார்க்க போறோங்க. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்ந்த ஆழ்கடல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த உயிரினம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வியக்க வைக்கும் குணாதிசயங்கள் ஒன்று என்னன்னா அதோடைய இனப்பெருக்க யுக்தி. இந்த சிறிய ஆண் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படிங்கிறது தன்னுடைய பெண் ஆங்கிலர் ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து அதோட உடம்போட இதோட உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா உற்றி ஒரே உடம்பா மாறுது. இந்த ஆண் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லா குறைச்சிட்டு அது பெண்ணுடைய ஆக்டிவிட்டிஸோட இணைக்கிறப்போ அதனுடைய ரத்த ஓட்டம் இதோட உடம்புல பாஞ்சு இது ரெண்டும் ஒரே மாம்சமா மாறுதுங்க. இந்த உறுப்புகள் அந்த ஆணுடைய உறுப்பு சுருங்கி விடுகிறது, இந்த பெண்ணுடைய ரத்த ஓட்டத்திற்கு இது இணைக்கப்படுகிறது. இது என்ன ஒரு பெரிய விசித்திரம் அப்படின்னா, இந்த பெண்ணுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஆணை நிராகரிக்காம அதை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா ரிஜெக்ஷன், ஒரு நிராகரிப்பு அப்படிங்கிறது மரணத்தை குறிக்குது. ஆனா அதை நிராகரிக்காம அதை ஏற்றுக்கொள்கிறது ஒரு விசித்திரமான ஒரு செயலா இருக்குது. இந்த தீவிரமான இணைப்பு ஒரு காரணத்திற்காகவே உள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சாத்தியமற்ற ஒரு சூழல்ல உயிர் வாழணும், அது பழகி பெருகணும். அப்படி இருக்கிறப்போ அது இது இணைப்பின் மூலியமா தான் அந்த ஆஸ்வாதத்தை அதை சுதந்திரிக்க முடியும். இப்பொழுது சற்று நிதானமா நிறுத்திங்க, நம்ம பார்க்கலாம். படைப்பே இணைப்பின் முக்கியத்துவத்தையும் ஜீவன் பாதுகாக்கப்படுவதையும் வெளிப்படுத்துகிறது என்றால் மனித குலத்திற்கான கடவுளின் திட்டம் எவ்வளவு பெரிய நோக்கத்துடன் இருக்கும். இதை வேதாகமத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆதியாகமம் 1:27 பாருங்க, மனிதனை தேவன் தமது சாயலா சிருஷ்டிக்கிறார், அவனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிக்கிறார், அவர் சேர்த்து சிருஷ்டித்த பின்பு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பழகவும் பெருகவும் செய்கிறார் என்று ஆதியாகமம் 1:28 சொல்றது. முதல்ல அவர் இணைக்கிறார், பின்பு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு முந்தினது என்ன வருதுன்னா இணைப்பு. அப்ப இணைப்புக்கு அப்புறம் வர்றது என்னதுன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு வேதம் திருஷ்டாங்கமா நமக்கு வெளிப்படுத்துது. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் தன்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் எப்படி அந்த ஆண் அந்த மீன் தன் பெண் மீனோட என்ன பண்ணோம்னா இணைகிறது போல, அதுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அது சுதந்திரிக்கிறது போல, அது இரண்டு இணைந்து இனப்பெருக்கம் செய்து பழகி பெருகுவது போல நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. இந்த வேதாகமம் சொல்லுது, கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் அவருடன் ஒரே ஆவியா இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுதுங்க. இந்த உண்மையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் இருக்கிறோம். ஏன்னா ஆதாமுடைய பாவ சந்ததியிலிருந்து வெட்டப்பட்டு ஆபிரகாமின் மூலம், கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாமுடைய சந்ததியில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய சாருக்கும் வேருக்கும் ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளியாய் பங்காளியாய் பட்டேக்கரா நம்ம இருக்கிறோம். இங்க காற்று ஒளிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவு மரமாகிய கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுடைய ஷேடோவா, ஒரு அடையாளமா இந்த உயிரினம் இருக்குதுங்க. யோவான் 15:5 சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை தருவான்னு சொல்லுது. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தொடர்பு உண்மையாக இருப்பதால் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க ஜீவன் பாய்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்க எடுத்துக்காட்டா இருக்குதுங்க. அடுத்து கொலோசியர் 1:27 சொல்லுது, உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவே அந்த மகிமையின் நம்பிக்கை. இங்க கிறிஸ்து நமக்கு பக்கத்துல இல்ல, நமக்கு அருகில இல்ல, அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்று சொல்லுது. கலாத்தியர் 2:20 சொல்லுது, பகிரப்பட்ட வாழ்க்கை, எக்ஸ்சேஞ்சிங் லைஃப், தி மியூச்சுவலிசம் லைஃப். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்ற சத்தியத்தை இந்த ஆங்கிலர் ஃபிஷ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க இன்னும் அதிகமா உதவி செய்யுது. அடுத்து ரோமர் 8:10 சொல்லுது, வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாய் இருந்தாலும் ஆவியானவர் அங்கே ஜீவனை கொடுக்கிறார். இங்க ஆண்மையினுடைய உறுப்புகள் எல்லாம் சுருங்கிருச்சு, ஆனா அந்த பெண்ணுடைய அந்த சிஸ்டம், அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த இரத்த ஓட்டம் அந்த ஆணை உயிர் வாழ செய்யறது மாதிரி கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் அந்த சாவுக்குரிய சரீரம் ஆவியானரால் ஜீவனை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறது. பகிரப்பட்ட நிலையை எங்க சொல்லுது அப்படின்னா எபேசியர் 2:6 சொல்லுது, தேவன் நம்மை
கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி அவருடனே கூட உட்காரவும் செய்திருக்கிறார் என்று சொல்லுதுங்க. ஸோ இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷோடைய இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தோட ஒத்து போறதை நம்ம பார்க்கலாம். இந்த சயின்டிஸ்டோட டிஸ்கவரி தேவனுடைய படைப்பெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டாங்க அடையாளமா இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு நடக்கிறப்போ காட்டு ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆழ்கடல் மர்மம் வந்து என்னன்னா ஒரு மிஸ்ட்ரி, ஒரு பெரிய ரெவலேஷனை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்குங்க. ஆவியின் ஒருமைப்பாடு யோவான் 17:21. அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நம் அருள்நாதர் இயேசு செய்த ஜெபத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். சோ அது போல எப்படி திருத்துவ வாழ்க்கைக்கு உள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த ஆங்குலர் ஃபிஷ் அப்படிங்கிற திருஷ்டாங்க அடையாளமாய் நமக்கு காட்டுறது. இந்த ஆழ்கடலிலே இருந்து ஆதியாகமம் வரை, சிலுவையில் இருந்து நம்முடைய வாழ்க்கை வரை இந்த செய்தி மாறாமல் இருக்குது. ஒற்றுமை ஆசீர்வாதத்திற்கு முந்தியது, இணைப்பு பலனை வெளிப்படுத்தியது. மேலும் கடவுளின் திட்டம் மதிக்கப்படும் இடத்திலே வாழ்க்கை நிலைநிறுத்தப்படுகிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மனக்கண்களை திறந்தருளும்படி ஆவியானவர் உதவி செய்வதாக. God bless you. Stay blessed.